அது 2 தள்ளு சீக்கிரம் தள்ளு. எவ்வளோ நேரம்? அது மட்டும் தள்ளு. என்னண்ணா வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? என்னப்பா எப்படி எப்போ ஊர்லேருந்து வந்த? ஏதோ ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபோன் தம்பி ஒரு புது ஃபோன் சொல்லியிருந்தான்ப்பா. அந்த ஃபோன் நல்லா இருக்குதுண்ணா, அதுதான் வாங்கலான்னு பார்க்குது. ஏதோ எக்ஸ்ன்னு ஏதோ சொன்னான். அப்படியா? எக்ஸு ஏதோ புதுசாக லான்ச் ஆன ஃபோனா? ரியல்மி எக்ஸ் அதுதான்ப்பா நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, அதில் எல்லாமே நல்லா தானே இருக்குது. பட் அதை விட இன்னொரு புது ஃபோன் ஒன்று லான்ச் ஆயிருக்குது, ரெட்மின்ட்டு. அது தெரியாதா உங்களுக்கு? ரெட்மிலையா? இப்போ தானே 2 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. ஃபோன் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் விலை கொஞ்சம் அதிகம், 22,000 ஏதோ வருது. அந்த அளவுக்கு வாங்குவீங்களா? இல்லையே, நான் அந்த பட்ஜெட்லாம் அவர் ஏதோ பார்த்து வாங்கி தரேன்னா சரி ஏதோ ஒன்று வாங்கட்டும்னு சொல்லி விட்டேன் நானும். சரி எது நல்லா இருக்குது நீயே சொல்லுப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போட்டுக்கலாம். இருங்க, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி. இவர் உங்களுக்கு தெரியுமா? இங்கே தான் தம்பி இப்போ புதுசாக வந்துக்கிறாப்புல. ஏதோ இங்கே தான் ஆஃபீஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன்னு சொன்னாப்புல. ஓ, அப்போ 2 ஃபோனில் எது நல்ல ஃபோன் இவர்கிட்டே கேட்டுக்கலாம். இருக்குண்ணா தமிழ் ஒரு நிமிஷம்ப்பா. சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? தம்பி ஏதோ கேட்குறாரு பாருப்பா. தமிழ் டெக் நீங்கள் தானே? தமிழ் டெக் தாங்க. ஓகே ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நன்றிங்க. ஸோ ஒரு டவுட் ஒன்று, இப்போ புதுசாக 2 ஃபோன் லான்ச் ஆச்சு இல்லைங்களா? ரியல்மி எக்ஸும் அதுக்கப்புறம் ரெட்மியோடைய K20. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் எது ப்ரோ பெஸ்ட்டு? எடுத்த உடனே இது நல்லாயிருக்கு அப்படின்றத வந்து பேப்பரை பார்த்து சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஸோ இப்பயும் அதை பற்றி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ கம்பேரிசன் பண்ணுறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப நாளெலாம் வெயிட் பண்ண வேணாங்க. இன்றைக்கே இப்போவே இந்த கம்பேரிசன் போடுறேன், மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? சரிப்பா, அவர் வீடியோ வந்தோடனே பார்த்துட்டு எது நல்லா இருக்குதுன்னு சொல்லுப்பா. ஃபஸ்ட்டு அதை வாங்கிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைனை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே கொஞ்சம் யூனிக்கான ஒரு டிசைன் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ப்ளூ, ஃப்ளேம் ரெட் அப்படின்ற மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுக்குறாங்க. இதில் வெவ்வேறு கலர் காம்பினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒயிட் கலர் வச்சிருக்கேன். இது இல்லாமல் ப்ளூ கலரும் இருக்குது, பூண்டு வெங்காயம் அதாவது ஆனியன் கார்லிக் அதுவும் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போதும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, இதுலேயும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பட் நீங்கள் பார்த்த உடனே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னா ரெட்மியோடைய K20 சொல்லலாம். பிகாஸ் பார்க்கும்போது அந்த ஃப்ளேம் ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கும்போது கொஞ்சம் வெயிலெல்லாம் வைக்கும்போது செம்மையாக வந்து மின்ற மாதிரி இருக்குது. கூடவே கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் பின் பக்கமாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பட் இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படியும் நான் கேஸ் தான் போட போகிறேன் அப்படின்றது நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். பட் ஸ்லைட்லி டிசைன் மற்றும் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் வந்து ஒரு சாலிடான ஒரு அப்பியரன்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து K20 இந்த இடத்துல கொஞ்சம் வின் பண்ணுது. 2 மொபைலுடைய இன் அண்ட் ஃபீல் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கையில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுமே சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அதிகப்படியான வித்தியாசங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. 191 கிராம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுத்துலேயுமே ஓரளவுக்கு வந்து நாமினலாக இருக்குது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் இருக்குது. ரியல்மி எக்ஸில் நமக்கு 6.53 இன்ச் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. K20 ப்ரோவில் நமக்கு 6.39 அப்படின்ற இன்ச் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு டிஸ்பிளே தான். வியூவிங் ஆங்கிள்ஸ்லேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. AMOLED டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர்ஸ்லாம் ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. ப்ளஸ் வீடியோ வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய ஏர்டெல் 4Gயில் இருக்கட்டும், இல்லை நான் வீட்டில் யூஸ் பண்ண முடியதாக இருக்கட்டும், ரொம்பவே வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ அதுலேயும் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம், ஒரே சமயத்தில் 2 வோல்ட்டையும் போட்டுக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் ரெண்டுத்துலையுமே வந்து கிடையாது. பட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வித்தியாசமாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரியல்மி எக்ஸ் உடைய ப்ரைசிங் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதில் 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க 17,000 ரூபாய்க்கு. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க 20,000 ரூபாய்க்கு. பட் அதே சமயத்தில் நம்ம ரெட்மி உடைய K20 இந்த மாடலில் பார்த்தோம்னா நமக்கு பேசிக் மாடலே 6GB 64GB மாடல் தான் கொடுக்குறாங்க. ஆனால் 22,000 ரூபாய், அதாவது 5,000 ரூபாய் அதிகம். பட் 6GB 128GB மாடலும் இருக்கு, 64GB எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ். அதுக்கு நீங்க 24,000 ரூபாய் வந்து கொடுக்கணும், அதாவது இன்னும் 2,000 ரூபாய் அதிகம். ஸோ எப்படி பார்த்தாலுமே பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னும் போது இதுல ஒரு 5,000 ரூபாய் வந்து அப்ராக்சிமேட்லி வந்து அதிகமா இருக்கு 2 வேரியன்ட்லுமே. ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு ரியல்மி எக்ஸில் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. பட் அந்த பெட்டர் ஆப்ஷனுக்கு ரியல்மி எக்ஸில் வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குன்றதையும் பார்க்கலாம். அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலையுமே ஒரு சூப்பரான ஸ்னாப் டிராகன் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ரியல்மி எக்ஸில் 1,57,000 அப்படின்ற ஸ்கோர் வந்து கிடைக்குது. அதே போல் நமக்கு K20ல் பார்த்தீங்கன்னா 2,12,000 அப்படின்ற ஸ்கோர் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஸ்கோர்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்ராக்சிமேட்லி ஒரு 50,000 வந்து இந்த ஸ்கோர் அதிகம். காரணம் என்னன்னா K20ல் நமக்கு யூஸ் பண்ணுற அந்த 730 அப்படின்ற சிப்செட் புது சிப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே 3rd ஃபாஸ்டஸ்ட் ஸ்னாப் டிராகன் சிப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதே விதத்தில் 160,000 எடுத்திருக்கக்கூடிய இந்த 710 சிப்பும்
வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு லேக் எல்லாம் இருக்காது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் கொஞ்சம் பழைய சிப்செட். ஸோ இந்த விதத்தில் நீங்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும், எனக்கு புது சிப்செட் வேணுமா இல்லை பழைய சிப்செட் வேணுமா. 5000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறது ரெடினா நீங்கள் 730 வந்து பார்க்கலாம். பட் மற்றபடி எனக்கு ஓகேன்ற பட்சத்தில் 710 ஒரு போதிய அளவில் இருக்கும். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு K20ல 4000 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்குது. அதே சமயத்தில் Realme Xலையும் பார்த்தீங்கன்னா 3765 mAh, கிட்டத்தட்ட ஒரு 200-230 mAh வந்து கம்மியாக இருக்குது. பட் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இதில் ஊக் 3.0 சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 20 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்குது. இதில் 18 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. பட் 27 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. சார்ஜர் தனியாக விற்குது, 1000 ரூபாய் அவங்களே லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா அதுக்கு தனியாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எனக்கு 27 வாட் சார்ஜர் கண்டிப்பாக ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது தயாராக இருந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஊக் 3.0 இஸ் மச் பெட்டர். ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆகுது, வெறும் 1 ஹவரில். அதே போல் பாக்ஸ்லையும் கொடுக்குறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணலாம். பட் இதுவும் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சரிசமமாக தான் இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. சின்னதாக வந்து ஒரு மைனர் செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பட் ரெண்டுத்துலையுமே நல்ல ஃபாஸ்ட்டான ஒரு அக்யூரேட்டான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃபேஸ் அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஈக்குவலாக வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். பட் இது K20ல கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்குது. பட் இதில் வந்து நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த பாப்அப் கேமராவில் நமக்கு பாப்அப் வந்து வெளியில் வரும்போது, அந்த கேமரா வெளியில் வரும்போது ஒரு விதமான லைட்டிங் இருக்குது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றவங்க குரூப் செல்ஃபிலையும் எடுக்கும்போது எங்கே பார்க்கணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுற மாதிரி. அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் எல்இடி இருக்குது. பட் இதில் வந்து கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? ஸோ நான் சொல்கிறத விட நீங்களே கேளுங்க. இப்போ ரெண்டு மொபைல்லையுமே ஒரே சாங்கை ப்ளே பண்ணுறேன், ஒரே டிஸ்டன்ஸில் வச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது K20. இப்போ நம்ம பார்க்க போகிறது Realme Xல சவுண்ட் குவாலிட்டி. ஸோ எது பிடிச்சிருக்கு? நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து பர்டிகுலராக வந்து டிஃப்ரென்ஸாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெட்வொர்க் மற்றும் கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து ஒரு நல்ல கால் குவாலிட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என்னுடைய பிரைமரி நம்பர் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். வேறு ஊருக்கு போகும்போது நான் இந்த ரெண்டு மொபைலுமே எடுத்துகிட்டு போனேன். ஸோ அந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து ஈக்குவலான ஒரு கால் குவாலிட்டி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சிக்னலும் வந்து ஈஸியாக வந்து கேட்சப் ஆச்சு. அதே போல் வந்து நீங்கள் நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணும்போதும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஒரு அளவுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கொடுத்தது. ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்துட்டோம். ஸோ எந்த மொபைல் சிறந்த ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம்ல, கேமராங்க. ஸோ கேமராவை எப்படி மிஸ் பண்ண முடியும்? ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சும்மா சூப்பரான ஒரு கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்மியுடைய K20 இந்த மொபைலில் 3 கேமராஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.75 அப்பச்சரில் IMX582 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர். 13 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க f2.4 அப்பச்சரில். இது வைட் ஆங்கிளுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் 8 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா இருக்குது. இது டெலிஃபோட்டோ லென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. Realme Xல பார்க்கும்போது நமக்கு ரெண்டு கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று 48 மெகாபிக்சல் கொண்ட f1.7 அப்பச்சரில் Sony IMX586 அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சென்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு 5 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா இருக்குது f2.4 அப்பச்சரில். இது இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது ரெட்மியுடைய K20ல நமக்கு 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்குது f2.2 அப்பச்சரில். இது நம்ம ரியல்மியில் பார்த்தோம்னா நமக்கு 16 மெகாபிக்சல் கேமரா f2.0 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு மட்டும் நம்ம கம்பேர் பண்ணாமல் ஓவராலாக ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் நான் எடுத்திருக்கேன். எது நல்லா இருக்குன்றது நீங்களே சொல்லுங்கள். கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தெரியுது. டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தில் ஈக்குவலான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Realme Xல நல்ல கலர்ஸ் வந்து கொடுக்குது. நீங்கள் இன்னும் குரோமா பூஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல கலர் வந்து பாப்பப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைனாமிக் ரேஞ்சிலிருந்து உங்களுக்கு நேச்சுரலான இமேஜ் அந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது Realme Xல கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். அதாவது K20 விட கொஞ்சம் மேலே இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா K20யும் வந்து ஒரு சில நல்ல இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா Realme X கொஞ்சம் பெட்டராக இருக்குது. செல்ஃபி இமேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்த உடனே சொல்லலாம் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் Realme X தான் கலர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நல்லா இருக்குது. இன்க்ளூடிங் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர்லேருந்து கரெக்ட் பேலன்ஸில் இருக்குது. பட் K20ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது.
ஓவராலாக கேமரா சாம்பிள்ஸை வச்சு எது ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் கேமரான்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ரெண்டு கேமராவையும் நான் வெவ்வேறு சினாரியோஸில் வெவ்வேறு லைட் கண்டிஷனில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு டெடிகேட்டடான கேமரா ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். பிகாஸ் ரெட்மியுடைய K20ல ஒரு புது அப்டேட்டும் வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா நான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ மேபி இன்னும் 2 நாளில் நான் வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி ப்ளஸ் கேமரா எல்லா கண்டிஷனுமே எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, ஸ்னாப்டிராகனுடைய 710 மற்றும் 730 இந்த ரெண்டுத்துலையுமே கேமிங் பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குது, எது சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகுது அப்படின்ற இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நான் ஒரு டெடிகேட்டடான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வேணுமான்றதுக்கு மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், மறக்காம ஓட் பண்ணுங்க. இது இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக வின்னர் அப்படின்றது 17,000 ரூபாய்க்கு நீங்கள் உங்கள் பட்ஜெட் அதுக்கு மேலே வந்து போவே போகாது, இல்லை 20,000 ரூபாய் வரைக்கும் கூட போகும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேம்லேயே 128GB மாடல் வந்து கிடைக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு. அதில் உங்களுக்கு ஊக் 3.0 சப்போர்ட் இருக்குது, கிட்டத்தட்ட அதே அளவுக்கான ஒரு பேட்டரியும் இருக்குது, கேமராவும் ஓரளவுக்கு வந்து நாமினலான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ண முடிஞ்சா என்னோட இன்டெப்த் கேமரா ரிவ்யூக்கு வெயிட் பண்ணி பாருங்க. பட் மற்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அதே சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஒரு நல்ல கால் குவாலிட்டி, சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருக்குது, பாப்அப் கேமராவும் இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு 4,000 ரூபாய் வந்து நீங்கள் சேமிக்கவும் முடியும். அப்படின்ற பட்சத்தில் Realme X தான் இந்த இடத்துல வின்னர் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஒரு ரெட்மி ஃபேனாக இருக்கீங்க நீங்கள், எனக்கு வந்து ரெட்மி தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் மோசம் கிடையாது. பட் நார்மலாக மற்ற மொபைல் போலவே இது கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த இடத்துல ஒரு 2,000 ரூபாய் அதிகமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நான் வாங்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் ஓவரால் வின்னர் அப்படின்னும் போது Realme X தான் நான் சொல்வேன். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் நான் எடுத்துக்கிட்ட எஃபெக்ட் பண்ண வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எதுவாக இருக்கும் இந்த வீடியோவை பொறுத்தவரை மறக்காம வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் மறக்காம உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. வச்சுருங்க சரியா தம்பி? அது ஏதோ காலையில் அந்த தம்பி பேசினாப்பில்ல, தமிழ் தம்பி, ஏதோ சேனல் சொன்னீங்கன்னா சேனல் இது தமிழ் டெக்கா? ஃபோன் கொடு பார்க்கலாம். இந்தாங்கண்ணா. ஓ இதுதானா காலையில் கேட்டோமே அந்த வீடியோவா இது? இதோப்பா 2 ஃபோனுமே போட்டுக்கிறாரு அதுக்குள்ளே. ஆமாண்ணா, எனக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்துருக்குது, இன்னும் பார்க்கல. பரவாயில்லப்பா, காலையில் கேட்டு சாயந்தரம் வந்துட்டுக்குது. சரிப்பா, நான் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன். இந்த வீடியோவில் ஏதோ பண்ண சொல்லுவாங்களே, என்னது இது? லைக்கா? லைக்கு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபு, பெல்லா, 3மே அழுத்திட்டேன்ப்பா. கூட அந்த ஃபஸ்ட்டு வருது பாருங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனா, அது நீ அழுத்தினுக்கிறல்ல. சரிப்பா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா.